அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தற்போது இன்பதுரை தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோரது பின்னணி குறித்து விவரிப்பதற்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த இரண்டு உறுப்பினர்கள் பற்றி KP முனுசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவர்களின் பின்னணியை விவரிக்கலாம். மிக முக்கியமாக இரண்டு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது அதிமுக. ஒன்று இன்பதுரை, மற்றொன்று தனபால் அவர்கள். இன்பதுரையை பற்றி தெரியும், நம்ம வழக்கறிஞர், அவர் நீண்ட அனுபவம் உடையவர். அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு சட்ட வழக்குகள் எல்லாம் அதிமுகவுக்காக பல வழக்குகளை எடுத்தவர். இவை எல்லாமே நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய சபாநாயகரை எதிர்த்து அவர் களம் கண்டு அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். பின்னர் அந்த வழக்குகள் எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்ததையும் நாம் பார்த்தோம். அதன் பின்னராக தனபால் அவர்களை பார்த்தோம்னா 91-96 திருப்போரூர் எம்எல்ஏவாக அவர் இருந்தார். அவர் ஒரு PhD ஸ்காலர், நல்ல படித்தவர், நீண்ட நாள் கட்சி அனுபவத்தில் இருக்கக்கூடியவர். ஏறத்தாழ 96 இப்ப 2006, ஏறத்தாழ 30 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு, மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பு வந்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. ரெண்டுத்தையும் அதிமுகவே ரீடைன் பண்ணியிருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்களும் இதில் உள்ளடக்கி பார்க்க வேண்டியது இருக்கு. இருவரும் கட்சிக்கு மிக விசுவாசமாக இருக்கக்கூடிய நபர்கள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகையால் இவங்க ரெண்டு பேருடைய ப்ரொஃபைலும் மிக முக்கியமான ப்ரொஃபைலாக இருக்கு. அவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு வாழ்த்து பெற்றிருக்கிறாங்க. அடுத்தபடியாக நாமினேஷன் ப்ராசஸ்லாம் நாளையிலிருந்து தொடங்க போகுது, நோட்டிபிகேஷனுக்கான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ்ல எல்லாமும் அவங்க கவனம் செலுத்த இருக்கிறாங்க. தேமுதிகவிற்கு இந்த தேர்தலில் இடம் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு அந்த ஒரு சீட்டை அஷ்யூர் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்பதையும் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமி உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். மீண்டும் நம்மிடையும் அதை சொல்லியிருக்கிறார். நாமும் தனியாக கேட்டோம், கூட்டணியில் நீங்கள் தொடர்றீங்களா அவங்க கூட, இல்லை அவங்க கூட தொடர்றாங்களா? ஆமாம் தொடர்றோம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத அவர் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதிமுக 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான இடங்களை அறிவித்து அந்த தேர்தலுக்கான களத்தை கண்டிருக்கிறது. 2 பேர்களும், ஒருவர் இன்பதுரை, மற்றொருவர் தனபால். 2 பேரும் பல ஆண்டுகளாக அதிமுகவில் மிக பல்வேறு பொறுப்புகளில் வகித்தவர்கள். அவங்க 2 பேரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதையும் பொது பொருத்தமாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சுபாஷ் பிரபு, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து தேமுதிக